அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்திலே இந்த சூறாக்களை ஓதாமல் அவர்கள் தூங்க மாட்டார்கள். இதை ஓதினால் நமக்கு அந்த இரவில் கிடைக்கக்கூடிய மகத்துவத்தையும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். புகாரிலே 5017வது ஹதீஸாக ஐஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது படுக்கைக்கு உறங்கச் சென்றால் ஒவ்வொரு இரவிலும் தமது உள்ளங்கைகளை இணைத்து அதில் குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அவுது பிரபில் ஃபலக், குல் அவுது பிரபின் நாஸ் ஆகிய சூறாக்களை ஊதிக்கொள்ளுவார்கள். பிறகு தம் இரு கைகளால் அவை எட்டும் அளவுக்கு தமது உடலில் இயன்ற அளவில் தடவிக்கொள்ளுவார்கள். பிறகு தமது உடலின் முன்பகுதியில் கைகளால் தடவிக்கொள்ளுவார்கள். இவ்வாறு 3 முறை செய்வார்கள். இது சுன்னத்தான விஷயமாக இருக்கிறது. இதை ஓதினால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இரவில் கிடைக்கும் மகத்துவத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரிலே 3275வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் படுக்கைக்கு செல்லும் போது ஆயத்துல் குர்சியை ஓதுங்கள். அவ்வாறு நீங்கள் ஓதினால் உங்களுடன் பாதுகாவலர் மலக்குமார் ஒருவர் இருந்து கொண்டிருப்பார். காலை நேரம் வரும் வரை ஷைத்தான் உங்களை நெருங்கவே மாட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள்.